Hello students, welcome to Shiny Max 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். கீழ் காண்பவைகளை பட்டியல் முறையில் எழுதுக. நம்ம இப்போ பட்டியல் முறையில் எழுதணும், அதாவது கமா போட்டு எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். x belongs to capital N such that x square less than 121 மற்றும் x ஒரு பகா எண்ணாகும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை எடுத்து எழுதிக்கிறேன். x square less than 121. 121 எதோட வர்க்கம்? 11ஓட வர்க்கம். 11 ஸ்கொயரோட மதிப்பு தான் 121. இப்போ எக்ஸ் தான் தேவை, அதனால 11 எடுத்துக்கலாம். அதுலேயும் இங்கே அடியில் கோடு இல்லை, அதாவது லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரி அடியில் கோடு இருந்தால் மட்டும்தான் 11 எடுத்துக்கணும். அப்போ 11க்கு முன்னாடி என்ன வரும்? 10. எதை எடுத்துக்கணும்னா 11க்கு முன்னாடி வரக்கூடிய 10 எடுத்துக்கணும். இப்போ எங்கே முடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் தொடங்குறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என் அப்படின்னா இஎல்என். இஎல்என் வந்து 1லேருந்தே தொடங்கும். இந்த மாதிரி இஎல்என் 1லேருந்து தொடங்குறதுனால நம்மளும் 1லேருந்து தொடங்கணும். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் அதுக்கும் கண்டிஷன். எக்ஸ் ஒரு பகா எண்ணாகும், அதாவது 1லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய பகா எண்ணு தான் நம்மளோட ஆன்சர். அப்போ எழுதிக்கலாம். ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், கணத்துக்கான பிராக்கெட். 1க்கும் 10க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண் 2, 3, 5, 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது பகா எண் அப்படின்னா வெறும் 2 வாய்ப்பாடில் தான் வரும். 2 வந்து 1லையும் 2ஆம் வாய்ப்பாட்லையும் வரும். 3ம் அப்படிதான், 1லையும் 3லையும். 5ம் 7ம் அப்படிதான். இதே இது 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடு, அதாவது 4 எடுத்துக்கலாம். 4 வந்து 1ல் வரும், 2ல் வரும், 4ல் வரும். 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடில் வந்துன்னா அது பகு எண். 2 வாய்ப்பாடில் வந்துன்னா அதுதான் பகா எண். புரியுதுல உங்களுக்கு? இப்போ இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் x - 1 இன்டூ எக்ஸ் கூட்டல் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் - 1 இஸ் ஈக்குவல் டு 0 எனும் சமன்பாட்டின் மிகை மூலங்களின் கணம். அதாவது நம்ம இங்கே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். மிகை மூலங்கள் அப்படின்னா ப்ளஸ் மதிப்பு. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதில் ப்ளஸ் மதிப்பை தான் நம்மளோட ஆன்சராக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். x - 1 இன்டூ எக்ஸ் கூட்டல் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் - 1 இஸ் ஈக்குவல் டு 0. இனி தனித்தனியாக 0க்கு கூட சமப்படுத்த போகிறேன். முதல் x - 1 அந்த சைடு 0. ஓகே, எக்ஸ் வச்சுக்கலாம். -1 அங்கே போச்சுன்னா +1. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்த எக்ஸ் கூட்டல் 1 அந்த சைடு 0. எக்ஸு +1 அங்கே போச்சுன்னா -1. இனி இதை சால்வ் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் -1 அந்த சைடு 0. எக்ஸ் ஸ்கொயர் அங்கே வச்சுக்கலாம். -1 அங்கே போச்சுன்னா +1. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அங்கே 1 இருக்குது, ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறும். இனி ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். பாருங்கள், ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி எழுதணும். 1 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 1 தான். சரிங்களா? இங்கே எக்ஸோட மதிப்பு ப்ளஸ்லேயும் கிடைக்குது, மைனஸ்லேயும் கிடைக்குது. ஆன்சர் எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு கணத்துக்கான பிராக்கெட். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு +1 கிடைக்குது, -1 கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் மிகை மூலங்கள் கேட்டனால ப்ளஸ் மதிப்பை மட்டும் தான் எடுக்கணும். அப்போ +1 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் சச் தட் 4x கூட்டல் 9 லெஸ் தேன் 52. இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, எழுதிக்கலாம். 4x அப்புறம் லெஸ் தேன் இந்த சைடு 52 +9 அங்கே போச்சுன்னா -9. அப்புறமாட்டு 4x லெஸ் தேன் 52லேருந்து 9 கழிச்சா 43. இனி எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். லெஸ் தேன் இந்த சைடு 43 பெருக்கல் இருக்கக்கூடிய 4 இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். ஓகேங்களா? இனி எக்ஸ் லெஸ் தேன் 43 4ஆல் வகுக்க போகிறேன். வகுக்கலாம். 43 4 43ல் 4 10 வாட்டி இருக்குது, பெருக்குனா 40 கழிச்சா 3. இனி 3 வந்து 4 வடிக்கும் சின்ன நம்பர், அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கலாம். 30ல் 4 7 வாட்டி இருக்குது, 7 4 28 கழிச்சா 2. இப்போ ஈவு என்ன கிடைக்குது? 10.7. அதை எழுதிக்கலாமா? 10.7. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? அடியில் கோடு இல்லை, அப்போ 10.7 எடுத்துக்க கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 10 தான் எடுத்துக்கணும். அதாவது எண் கோடில் 10க்கு அடுத்ததான் புள்ளி வச்ச நம்பர் வரும். பாருங்கள், 10.1 10.2 இந்த மாதிரி 10.7. சரிங்களா? அடியில் கோடு இல்லை, அதனால் 10.7 எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 10 எடுத்துக்கலாம். இப்போ எங்கே முடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம். தொடங்குறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்னா இஎல்என். இஎல்என் 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஃபோர்த்து சப்டிவிஷன் நான் ஃபஸ்ட்டு தந்திருக்கதை ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட்
எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2. இங்கே மைனஸ் 2 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுக்கு பதில் மைனஸ் 2 பிரதியிடும் போது மைனஸ் 2 ப்ளஸ் 2 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். டிவைடருக்கு கீழே 0 வரக்கூடாது சரிங்களா, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே மேலே என்னது இருக்குது எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே 3. இப்போ வகுத்தலில் இருக்கக்கூடிய எக்ஸ் கூட்டல் 2 அந்த சைடு போகும்போது பெருக்கலாக போகும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும் எக்ஸ் கூட்டல் 2 சரிங்களா. இனி எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு உள்ளே கொண்டு பெருக்குங்க 3ஐயும் எக்ஸையும் பெருக்குன்னா 3x கூட்டல் இனி 3 2 6. அப்புறம் எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸை நான் இந்த சைடு வைக்கிறேன். ப்ளஸ் 3x இங்கே வந்துன்னா மைனஸ் 3x. இனி இங்கே 6 இருக்குது, மைனஸ் 4 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 4. அப்புறம் எக்ஸை முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும். 3லேருந்து 1 கழிச்சா 2. பெரிய நம்பர் என்னது 3, அப்போ அதோட குறியீடு மைனஸ். 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. அப்புறம் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அங்கே என்னது இருக்குது 10. மைனஸ் 2 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வகுத்தெல்லாம் மாறும். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுங்க, 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும், ஓ 2 2 ஐ 2 10. கீழே மைனஸ் இருக்குது, மேலே 5 இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது மைனஸ் 5. அப்போ எழுதிடலாமா ஏஸ் ஈக்குவல் டு வேற மைனஸ் 5 மட்டும் எழுதிருங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். மைனஸ் 1,1 என்னும் கணத்தை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. இப்போ இதை கன கட்டமைப்பு முறையில் எழுதணும் சரிங்களா. பாருங்க, முதல் எக்ஸோட மதிப்பு மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் எக்ஸோட மதிப்பு ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் இருக்கட்டு, மைனஸ் 1 இங்கே ப்ளஸ் 1 மாறும். இனி அங்கே எதுவுமே இருக்காது, அப்போ 0. அதே மாதிரி எக்ஸு ப்ளஸ் 1 இங்கே மைனஸ் 1, அங்கே எதுவும் இருக்காது 0. இப்போ 2 பக்கமும் 0 வந்திருக்கு. அப்போ நான் சேர்த்து எழுதலாமா, முதல் எக்ஸ் கூட்டல் 1 எழுதிக்கிறேன் இன்டூ அடுத்த எக்ஸ் மைனஸ் 1. 2லேயும் 0, அப்போ 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குது, ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி இப்படி இருக்கா. அப்போ எப்படி மாற்றலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி மாற்ற போகிறோம். அதாவது இதை இப்படி மாற்ற போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏ, அதாவது ஏருடைய பிளேஸில் எல்லாம் அங்கே என்னது இருக்குது எக்ஸ் இருக்குது. அப்போ ஏக்கு பதில் எக்ஸ், இனி அதோட அடுக்கில் 2, அப்புறம் மைனஸ். இனி பி இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லாம் அங்கே என்னது இருக்குது 1 இருக்குது. அப்போ பிக்கு பதில் 1, அடுத்து அதோட அடுக்கில் 2, இந்த சைடு என்னது இருக்குது 0. இனி எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 1 தான். அப்போ மைனஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னு என்ன ஆகிடும், ப்ளஸ் 1 மாறும். இப்போ இந்த சமன்பாடில் இருந்து தான் நம்மளுக்கு மைனஸ் 1 ப்ளஸ் 1 கிடைக்குது. அப்போ இனி கன கட்டமைப்பு முறையில் எழுதலாம். ஏஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கணத்துக்கான பிராக்கெட். இனி எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்குது, நம்மளுக்கு தந்ததில் மைனஸ் மதிப்பு இருக்குது, ப்ளஸ் மதிப்பு இருக்குது. மைனஸும் ப்ளஸும் இருக்கிறதுனால கேபிட்டல் ஆர், அதாவது மெய் எண்கள். இப்போ இதில் ப்ளஸ் 1 மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம இயல் எண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதாவது எண்ணுன்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் மதிப்பும் ப்ளஸ் மதிப்பும் இருக்கிறதுனால மெய் எண்கள் இப்படி தான் எழுதிக்கணும். அடுத்து இந்த சமன்பாடு அப்படி எடுத்து எழுதிருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றுள் எவை முடிவுள்ள கணம் முடிவில்லாத கணம் என்பதனை குறிப்பிடுக. முடிவுள்ள கணம் அப்படின்னா நம்மளால் எண்ண முடிகிறது சரிங்களா. முடிவில்லாத கணம்னா நம்மளால் எண்ண முடியாதது ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு இரட்டைப்படை பகா எண். முதல் எக்ஸ் கேபிட்டல் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என் அப்படின்னா என்னது, இயல் எண். இயல் எண் 1லேருந்தே தொடங்கும், 1 2 3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. இதில் இரட்டைப்படை பகா எண்ணுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இனி கணத்துக்கான பிராக்கெட். இரட்டைப்படை பகா எண்ணுனா 2 மட்டும்தான் வரும் சரிங்களா. பகா எண்ணுனா தெரியும் இல்லையா, பகா எண்ணுனா 1ஆம் வாய்ப்பாட்லையும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாடில் மொத்தமாக 2 வாய்ப்பாடில் தான் வரும், அதுதான் பகா எண். 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண் 4. 4 பாருங்க, 4 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 4ஆம் வாய்ப்பாடில் வரும். இந்த மாதிரி 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடில் அது பகு எண். புரியுதுல. அப்போ இரட்டைப்படை பகா எண்ணுனா வெறும் 2 மட்டும் தான் வரும். இப்போ பாருங்க, இதுக்குள்ள ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு, ஈஸியாக எண்ண முடியுது. ஈஸியாக எண்ண முடிஞ்சுன்னா அது முடிவுள்ள கணம். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். விடை, உங்கள் புக்கில் முடிவுள்ள கணத்தை முடிவுறு கணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நானும் அப்படியே எழுதிக்கிறேன், முடிவுறு கணம். அப்புறவு முடிவில்லாத கணத்துக்கு முடிவுறா கணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு ஒற்றைப்படை பகா எண். இங்கேயும் கேபிட்டல் எண்ணு தான் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என்னன்னா இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். ஓகேங்களா? அப்புறவு அதுலேயும் எக்ஸ் வந்து ஒரு ஒற்றைப்படை பகா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதையும் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒற்றைப்படை பகா எண்ணுன்னா என்னெல்லாம் வரும்? 3 வரும், 5 வரும், 7 வரும், 11 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்மளால எண்ண முடியாது. அப்போ இதோட விடை என்னது? முடிவில்லாத கணம். உங்கள் புக்கில் முடிவுறா கணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் அதே எழுதிக்கலாம். சரிங்களா? தேர்டு சப்டிவிஷன் எக்ஸ் பிலாங் டு கேபிட்டல் இசட். எக்ஸ் என்பது 10ஐ விட குறைந்த இரட்டைப்படை எண். அதாவது இப்போ 10 விடைக்கும் சின்ன இரட்டைப்படை எண்ணை கேட்குறாங்க. ஓகே, ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 10 விடைக்கும் சின்னது என்னது? 8. அடுத்து 8 விடைக்கும் சின்ன இரட்டைப்படை எண் 6. அப்புறம் 4, 2, 0. இனி இசட்டுனா ப்ளஸ் மதிப்பும் வரும், மைனஸ் மதிப்பும் வரும். அப்போ 0க்கு அடுத்து இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண் -2, அப்புறம் -4, -6. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? எக்ஸட்ரா அப்படின்னு வந்தாலே இதை எண்ண முடியாது. அப்போ இது முடிவுறா கணம். எழுதிக்கலாமா? விடை முடிவுறா கணம். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு விகிதமுறு எண். விகிதமுறு எண் அப்படின்னா பின்னம், மேலையும் கீழையும் எண்கள் இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு எல்லாமே வரும். இப்போ நடுவில் 0, அடுத்த 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சைடும் அப்படிதான். இங்கே வந்து -1, -2, -3 இப்படி இங்கேயும் போயிட்டே இருக்கும். இப்போ 0க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கேயும் கீழே இல்லாட்டா 1 இந்த மாதிரி கீழே வந்து எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, மேலேயும் கீழே நம்பர் இருக்கு. அப்போ இது என்னது? பின்னம். சரிங்களா? இப்போ 0க்கும் 1க்கு இடையிலே நிறைய பின்னம் இருக்கும். அதே மாதிரி இந்த இடையில எல்லாம் நிறைய பின்னம் இருக்கும். இதே நம்மளால எண்ண முடியாது. அப்போ இதோட ஆன்சர் என்னது? முடிவுறா கணம். இப்படி எழுதிருங்க. ஓகே, இனிமேல் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். பாருங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். எக்ஸ் என்பது ஒரு விகிதமுறு எண். இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான், பின்னம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா என்னது? இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, விகிதமுறு எண்ணுனா பின்னம். இப்போ 1க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் அப்படிதான் பின்னமாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு இடையிலையும் நிறைய பின்னம் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுவும் என்னது? முடிவுறா கணம். எழுதிக்கலாம், முடிவுறா கணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை ஈஸியாக எண்ண முடியுதோ அது வந்து முடிவுறு கணம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும்தான் முடிவுறு கணம், மற்றது எல்லாமே முடிவுறா கணம். ஏன்னா எண்ண முடியாதது. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றை தகுந்த ஏபிசி கணங்களை கொண்டு சரிபார்க்கவும். நமக்கு இங்கே ஏபிசி கணம் கொடுக்கவே இல்லை, நம்மளாக தான் எழுதிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாமா? 0லேருந்தே தொடங்கலாம். 0,1 2 உறுப்பு மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்த பி, இங்கே 1ல் முடிச்சிருக்கோம். அப்போ இங்கே 1ல் தொடங்குங்க. 1க்கு அடுத்த 2. அப்புறவு சி, இங்கே 2ல் முடிச்சிருக்கோம். அப்போ 2ல் தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏல இருக்கக்கூடிய ஏதாவது உறுப்பையும் எழுதிக்கணும். இங்கே 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பியும் சியும் சேமாக வந்துடும். அதனால 0வை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம இப்போ ஏறு வரிசையில் எழுதலாம். அதாவது சின்ன நம்பர் என்னது? 0. இந்த மாதிரி வரிசை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது இந்த 2 எழுதிக்கலாம். இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இனி சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கலாமா? ஏ கிராஸ் பி வெட்டு சி. இப்போ பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணணும். பி வெட்டு சி. பிக்கு பதில் அதோட கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1,2. அடுத்த நடுவில் வெட்டு. இனி சிக்கு பதில் அதோட கணம் ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை எழுதிருங்க. 0,2. இப்போ நடுவில் வெட்டு. இந்த மாதிரி நடுவில் வெட்டு அப்படின்னு இருந்துன்னா 2லேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும். பாருங்கள், 2 மட்டும் இங்கே சேமாக இருக்குது. 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 2 மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, இனிமேல் சாத்து கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஏக்கு பதில் அதோட கணம் எழுதிக்கலாம். 0,1 நடுவில் கிராஸ். இனி பி வெட்டு சி. பி வெட்டு சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ நடுவில் கிராஸ், அதாவது பெருக்கல் இந்த மாதிரி வந்துன்னா புள்ளிகளாக எழுதணும். 10ஆம் கிளாஸில் படித்தோம் பார்த்தீங்களா, அதே தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உறுப்பையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். பாருங்கள், 0,2 இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். ஃபஸ்ட்டு உறுப்பையும் அடுத்த அங்கே உறுப்பு இல்லை. அப்போ இதுக்கு அடுத்த உறுப்பு 1. 1ஐயும் 2ஐயும் சேர்த்து எழுதுங்க. 1,2. இனி அங்கேயும் உறுப்பு இல்லை, இதுக்கு அடுத்த இங்கேயும் உறுப்பு இல்லை. அப்போ இவ்வளோ தான் வரும். ஓகே, இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாமா?
இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கலாம் வலது பக்கம். வலது பக்கத்தில் என்னது இருந்து ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணலாம். ஏ கிராஸ் பி, ஏக்கு பதில் அதோட கணம் எழுதிக்கலாம் 0,1. அடுத்த நடுவில் கிராஸ். இனி பிக்கு பதில் அதோட கணம் 1,2. இப்போ நடுவில் கிராஸ். அப்போ புள்ளிகளாக எழுதலாமா? 0வையும் 1ஐயும் சேர்த்து எழுதுங்க, 0வையும் 2ஐயும் சேர்த்து எழுதுங்க. எழுதிக்கலாம் 0,1. அடுத்த 0,2. இந்த மாதிரி பென்சிலால் மேலே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த 1ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதுங்க, 1ஐயும் 2ஐயும் சேர்த்து எழுதுங்க. எழுதிக்கலாம் 1,1. அடுத்த 1,2. இவ்வளோ தான் வரும். இனி அடுத்த ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏக்கு பதில் அதோட கணம் 0,1. அடுத்த நடுவில் கிராஸ். இனி சிக்கு பதில் அதோட கணம் 0,2. ஓகே, இங்கே நடுவில் கிராஸ். அப்போ புள்ளிகளை எழுதலாம் 0,0 0,2. எழுதிக்கிறேன் 0,0 அப்புறமாட்டு 0,2. இனி 1,0 1,2 1,0 அடுத்த 1,2 இவ்வளோ தான் வரும். ஓகே, இனிமேல் சாத்து கண்டுபிடிச்சிடலாம். எழுதிக்கிறேன் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த ஏ கிராஸ் சி அதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், நடுவில் வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அப்போ 0,1 இங்கே இருக்குது, இங்கே 1,0. இடம் மாறி மாறி இருக்குது. அப்போ இது என்னது? சேம் கிடையாது. இனி 0,2 இங்கே இருக்குது, 0,2 இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் சேமாக என்னது இருக்குது? 0,2 இருக்குது. அப்புறம் 1,1 இருக்குது, இங்கே 1,1 இல்லை. அடுத்த 1,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எடுத்து எழுதிக்கலாம். நடுவில் வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும். இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அதனால இதான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பாருங்கள். இங்கே 0,2 இருக்குது, இங்கேயும் 0,2. 1,2 இருக்குது, இங்கேயும் 1,2. அப்போ ரெண்டுமே என்னது? சமமாக இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் சரிபார்க்க கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கலாம் ஏ கிராஸ் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ரெண்டு பக்கமும் சமம் வந்துடுச்சு. அப்போ என்பது சரிபார்க்கப்பட்டது, இல்லாட்டா நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. எப்போ மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ பி சேர்ப்பு சி. பிக்கு பதில் அதோட கணம் 1,2. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எழுதணும் இல்லையா? அதே தான். அடுத்த சேர்ப்பு. சிக்கு பதில் அதோட கணம் 0,2. நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிடணும். என்ன இருக்குது? 1,2. இனி செக் பண்ணிவிட்டு எழுதணும். 0 எழுதலை, அதனால் எழுதிக்கணும். சரிங்களா? 2 எழுதியிருக்கும், அப்போ எழுதக்கூடாது. ஓகே, இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. ஏக்கு பதில் அதோட கணம் 0,1. அடுத்த நடுவில் கிராஸ். பி சேர்ப்பு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். 1,2,0 நடுவில் கிராஸ். அப்போ புள்ளிகளாக எழுதணும். எழுதிக்கலாமா? 0,1 0,2 0,0 எழுதிக்கிறேன். 0,1 அப்புறமாட்டு 0,2 அடுத்த 0,0. இனி 1,1 1,2 1,0 எழுதிக்கலாம். 1,1 அப்புறம் 1,2 அடுத்த 1,0 இவ்வளோ தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கம். அப்போ வலது பக்கத்தில் என்னது இருக்குது? அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். அப்போ ஏ கிராஸ் பி. நம்ம போன சப்டிவிஷனில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. நடுவில் சேர்ப்பு. அப்போ ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? ஏ கிராஸ் பி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சேர்ப்புனா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிடணும். 0,1 அடுத்த 0,2 அப்புறம் மட்டும் 1,1 லாஸ்ட்டாக 1,2. இனி எழுதும்போது செக் பண்ணிவிட்டு எழுதணும். ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி என்ன இருக்குது? செக் பண்ணுங்கள். 0,0 எழுதலை, எழுதாததுனால எழுதிக்கணும். ஓகே, அடுத்த 0,2 அது எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. அப்புறம் மட்டும் 1,0 இங்கே வந்து 0,1 இருக்குது, ஆனால் 1,0 இல்லை. அப்போ எழுதிக்கலாமா? 1,0. இனி 1,2 அது வந்து எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது.
அதனால் இவ்வளோ தான் வரும். இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சமன்பாடு 1ல் என்னது இருக்கோ அதே தான் சமன்பாடு 2லேயும் இருக்குது. ஆனால் இடம் தான் மாறி இருக்குது. புள்ளி இடம் மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் புள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் தான் இடம் மாறக்கூடாது. பாருங்கள், 1,2 இங்கே இருக்குன்னா 2,1 இதுதான் இடம் மாறக்கூடாது. அல்லாமல் புள்ளிகள் மாறலாம். இங்கே 0,0 3வது இடத்துல இருக்குது, இங்கே அது 5வது இடத்துல இருக்குது. சரிங்களா? இப்படி மாறினா பிரச்சனை கிடையாது. ஆனால் புள்ளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண் தான் மாறக்கூடாது. ஓகே, இப்போ 2 சமன்பாடும் சமமாக இருக்குது. இப்படி எடுத்து எழுதிருங்க. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2ல் இருந்து இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டின் என்னவோ அதை எடுத்து எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது. 2 பக்கமும் சமமாக வந்துடுச்சு. தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறது அப்படி எடுத்து எழுதிக்கலாம். A cross B வெட்டு B cross A ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணலாம். A cross B நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் A cross B கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0,1 அடுத்த 0,2 அடுத்த 1,1 அடுத்த 1,2 இவ்வளோ தான். இனி அடுத்த B cross A கண்டுபிடிக்கலாமா? B cross A. ஓகே, பிக்கு பதில் அதோட கணம் என்னன்னா 1,2 அடுத்த நடுவில் கிராஸ். ஏக்கு பதில் அதோட கணம் 0,1. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ புள்ளிகளாக எழுதலாம். 1,0 1,1 அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1,0 அடுத்த 1,1. இனி 2,0 2,1 2,0 அடுத்த 2,1 இவ்வளோ தான் வரும். இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A cross B வெட்டு B cross A. ஓகே, முதல் A cross B இங்கே இருக்குது, B cross A இங்கே இருக்குது. இந்த ரெண்டையும் பாருங்கள், நடுவில் வெட்டு இருக்குது. அப்போ நடுவில் வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஓகே, செக் பண்ணலாமா? இங்கே 0,1 இருக்குது, ஆனால் இங்கே அது இல்லை. இங்கே 0,2 இருக்குது, இங்கே இடம் மாறி இருக்குது. சரிங்களா? அடுத்து இங்கே 1,1 இருக்குது, இங்கே 1,1 எழுதிக்கலாமா? 1,1. அடுத்து இங்கே 1,2 இருக்குது, இங்கே 2,1 சேமாக இல்லை. அப்போ சேமாக இருக்கக்கூடியது 1,1 மட்டும்தான். ஓகே, இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கம், வலது பக்கத்தில் இருக்குது அப்படியே எடுத்து எழுதிடலாமா? எழுதிக்கலாம். A வெட்டு B கிராஸ் B வெட்டு A. ஓகே, A கணம் முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். A வெட்டு B. ஏக்கு பதில் அதோட கணம் 0,1 அடுத்த நடுவில் வெட்டு. பிக்கு பதில் அதோட கணம் 1,2 நடுவில் வெட்டு. அப்போ சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். சேமாக என்னது இருக்குது? 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அது மட்டும் தான் சேமாக இருக்கக்கூடியது. இனி B வெட்டு A கண்டுபிடிக்கலாம். பிக்கு பதில் அதோட கணம் என்னென்னா 1,2 அடுத்த நடுவில் வெட்டு. இனி ஏக்கு பதில் அதோட கணம் 0,1. இப்போ பாருங்கள், ரெண்டுலேயும் சேமாக என்னது இருக்குது? வெட்டு. நடுவில் வெட்டுனா சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் பார்க்கணும். 1 மட்டும் தான் சேமாக இருக்குது. 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அதை மட்டும் எழுதிடுங்க. இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A வெட்டு B கிராஸ் B வெட்டு A. ஓகே, A வெட்டு B இங்கே இருக்குது, எழுதிக்கலாம். அடுத்த B வெட்டு A அது இங்கே இருக்குது, நடுவில் கிராஸ். ஓகே, நடுவில் கிராஸ்னால் எப்படி எழுதணும்? புள்ளிகளாக எழுதணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1. அப்போ அதை மட்டும் எழுதிக்கலாம். 1,1. சரிங்களா? இங்கே அடுத்த எந்த உறுப்பும் இல்லை, இங்கே அடுத்த எந்த உறுப்பும் இல்லை. அப்போ இது மட்டும் தான் வரும். இப்போ நம்ம வலது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அதனால் இது சமன்பாடு 2. இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2ல் இருந்து எழுதிக்கிட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகேங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எழுதின ABC அந்த கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாமா? அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. C மைனஸ் B மைனஸ் A. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். B மைனஸ் A. ஓகே, பிக்கு பதில் அதோட கணத்தை எழுதிக்கலாம். 1,2 நடுவில் மைனஸ். ஏக்கு பதில் அதோட கணம் 0,1 நடுவில் மைனஸ்னால் ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதாக ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். அப்போ பண்ணலாம். இங்கேயும் 1 இருக்குது, அங்கேயும் 1. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். என்னது இருக்குது? 2 மட்டும் இருக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் மைனஸ்னால் ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். C மைனஸ் B மைனஸ் A. ஓகே, முதல் சிக்கு பதில் அதோட கணம் 0,2 அடுத்த நடுவில் மைனஸ். இனி B மைனஸ் A இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 மட்டும். சரிங்களா? இங்கே நடுவில் மைனஸ். சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது? 0 மட்டும் இருக்குது. ஓகே, இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இது சமன்பாடு 1. இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. C வெட்டு A அப்புறம் சேர்ப்பு C வெட்டு B டேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணலாம். சி வெட்டு ஏ, சிக்கு பதில் அதோட கணம் 0,2, அப்புறவு நடுவில் வெட்டு. இனி ஏக்கு பதில் அதோட கணம் 0,1. இந்த மாதிரி நடுவில் வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். பாருங்கள், சேமாக என்னது இருக்குது? 0 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. இனி இதை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பி டேஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பி டேஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அனைத்து கணத்திலிருந்து பியை கழிக்கணும். இந்த மாதிரி டேஸ் வந்தாலே அனைத்து கணம், அப்புறவு கழிக்கணும். சரிங்களா? இந்த டேஸை மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னதுக்கு பி. ஓகே, இப்போ அனைத்து கணம் அப்படின்னா நம்ம எழுதின ஏபிசி இதில் இருக்கக்கூடியதை எழுதணும். ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், 0 2 வாட்டி இருக்குது, ஒரு வாட்டி எழுதணும். அப்புறம் 1 2 வாட்டி, ஒரு வாட்டி தான் எழுதணும். 2 2 வாட்டி இருக்குது, ஒரு வாட்டி தான் எழுதணும். இவ்வளோதான். அப்போ எழுதிக்கலாமா? யூனியன், அதாவது அனைத்து கணம்னா 0,1,2 இவ்வளோ தான் வரும். நடுவில் மைனஸ். இனி பிக்கு பதில் அதோட கணம் 1,2, இங்கே நடுவில் மைனஸ். சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 1, இங்கே 2, இங்கே 2. பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது? 0 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இனிமேல் இதை கண்டுபிடிச்சிடலாம். சி வெட்டு பி டேஸ். ஓகே, சிக்கு பதில் அதோட கணம் 0,2. சரிங்களா? இது 2. இனி நடுவில் வெட்டு. பி டேஸுக்கு பதில் அதோட கணம் என்னது? 0, நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே, நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். அப்போ ரெண்டுலேயும் சேமாக என்னது இருக்குது? 0 இருக்குது. ஓகேங்களா? இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். சி வெட்டு ஏ சேர்ப்பு சி வெட்டு பி டேஸ். ஓகே, சி வெட்டு ஏ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதிடலாம். 0 மட்டும்தான். நடுவில் சேர்ப்பு. இனி சி வெட்டு பி டேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிடணும். இனி செக் பண்ணிவிட்டு எழுதணும். 0 எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். அப்போது திரும்ப எழுதக்கூடாது, ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இது சமன்பாடு 2. பாருங்கள், சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமாக இருக்குது. இங்கே 0, இங்கே 0. ஃபைனலாக எழுதிருங்க. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 எழுதிக்கிட்டு கொஸ்டினில் என்ன சரிபார்க்க கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது. 2 பக்கமும் சமம். சரிங்களா? ஓகே, 5th சப்டிவிஷன் இங்கே 3 அணம் இருக்குது, தனித்தனியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ண போகிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணலாம். பி மைனஸ் ஏ. நம்ம போன சம்லேயே பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சோம். என்னதுன்னா வெறும் 2 மட்டும்தான் வரும். சரிங்களா? இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? பி மைனஸ் ஏ வெட்டு சி. ஓகே, பி மைனஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 மட்டும். அடுத்த நடுவில் வெட்டு. சிக்கு பதில் அதோட கணம் 0,2. இந்த மாதிரி நடுவில் வெட்டுனா எப்படி எழுதணும்? ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். அப்போ சேமாக என்னது இருக்குது? 2 மட்டும் இருக்குது. இவ்வளோ தான் வரும். இது இப்போ சமன்பாடு 1. இனி இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பி வெட்டு சி. பிக்கு பதில் அதோட கணம் என்னன்னா 1,2. சிக்கு பதில் அதோட கணம் என்னன்னா 0,2. இங்கே நடுவில் வெட்டு. அப்போ சேமாக என்னது இருக்குது? 2 மட்டும் தான் சேமாக இருக்கக்கூடியது, அதை மட்டும் எழுதிருங்க. ஓகே, நம்ம சேர்த்து கண்டுபிடிக்கலாம். பி வெட்டு சி மைனஸ் ஏ. பி வெட்டு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 மைனஸ் ஏயோட கணம் 0,1. ஓகே, நடுவில் மைனஸ். சேமாக இருக்கிறது கேன்சல் பண்ணுங்கள். சேமாக எதுவுமே இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்குது? 2 மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ இதுவும் சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இது சமன்பாடு 2. இனி இதை சால்வ் பண்ணலாம். முதல்ல சி மைனஸ் ஏ சால்வ் பண்ணுறேன். ஓகே, சிக்கு பதில் அதோட கணம் என்னென்னா 0,2. அப்புறம் நடுவில் மைனஸ். ஏக்கு பதில் அதோட கணம் 0,1. ஓகே, மைனஸ். அப்போ கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 0, இங்கே 0, நடுவில் மைனஸ். அப்போ கேன்சல் பண்ணணும். சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது? 2 மட்டும். ஓகேங்களா? இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். பி வெட்டு சி மைனஸ் ஏ. ஓகே, பிக்கு பதில் அதோட கணம் என்ன வரும்? 1,2. அப்புறவு நடுவில் வெட்டு. சி மைனஸ் ஏ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும்? சேமாக இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். 2 தான் இங்கே 2லேயும் சேமாக இருக்கக்கூடியது. அப்போ அதை மட்டும் எழுதிருங்க. இப்போ இதையும் சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இது சமன்பாடு 3. இப்போ பாருங்கள், சமன்பாடு 1 2 தான், சமன்பாடு 2 2 தான், சமன்பாடு 3லையும் 2 மட்டும் தான் இருக்குது. இப்படி எழுதிருங்க. தேர்ஃபோர் சமன்பாடு 1 சமன்பாடு 2 மற்றும் 3 இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்ச 3மே என்னது? சமம். அப்போ நடுவில் சமம் என்பது சரிபார்க்கப்பட்டது. இதை எழுதிருங்க. 6th சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே 2 பக்கம் தான் இருக்குது. அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத எழுதிக்கலாம். பி மைனஸ் ஏ. அடுத்த சேர்ப்பு சி. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். பி மைனஸ் ஏ. பிக்கு பதில் அதோட கணம் என்னது வரும்? 1,2. நடுவில் மைனஸ். ஏக்கு பதில் அதோட கணம் 0,1. நடுவில் மைனஸ். அப்போ சேமாரோட கேன்சல் பண்ணுங்கள். இங்கேயும் 1, அங்கேயும் 1. இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இனி சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். பி மைனஸ் ஏ சேர்ப்பு சி. ஓகே, பி மைனஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
2 மட்டும் தான் இருக்குது, எழுதிருங்க. இனி நடுவில் சேர்ப்பு, சிக்கு பதில் அதோட கணம் என்ன வரும், 0,2. ஓகே, நடுவில் சேர்ப்புனா சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிடணும். எழுதிட்டேன். இனி செக் பண்ணுங்க. 0 எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். 2 எழுதிட்டோம், ஆனாலே எழுதக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இது சமன்பாடு 1. இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ எழுதிக்கலாம் வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ மைனஸ் சி. ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது சால்வ் பண்ணலாம். பி சேர்ப்பு சி எழுதிக்கிறேன். பி சேர்ப்பு சி. ஓகே, பிக்கு பதில் அதோட கணம் 1,2. அடுத்த நடுவில் சேர்ப்பு. அடுத்த சிக்கு பதில் அதோட கணம் 0,2. சேர்ப்புனா சேர்த்து எழுதணும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க 1,2. இனி அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும். 0 எழுதலாம், அப்போ எழுதிக்கலாம். 2 எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. இனி ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கலாமா? ஏ மைனஸ் சி. ஏக்கு பதில் அதோட கணம் என்ன வரும், 0,1. நடுவில் மைனஸ். சிக்கு பதில் அதோட கணம் 0,2. ஓகே, நடுவில் மைனஸ். அப்போ சேமாக கொடுத்து கேன்சல் பண்ணுங்கள். இங்கேயும் 0 இங்கேயும் 0, இவ்வளோ தான் சேமாக இருக்குது. இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது, 1 மட்டும் இருக்குது. இவ்வளோ தான். இனி சேர்த்து கண்டுபிடிச்சிடலாமா? எழுதிக்கிறேன். பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ மைனஸ் சி. ஓகே, பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1,2,0 நடுவில் மைனஸ். இனி ஏ மைனஸ் சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், வெறும் 1 தான், எழுதிருங்க. இங்கே நடுவில் மைனஸ். அப்போ சேமாக கொடுத்து கேன்சல் பண்ணுங்கள். இங்கேயும் 1 அங்கேயும் 1. இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது, 2ம் 0வும் எழுதிக்கலாம். 2,0. இப்போ நம்ம வலது பக்கத்தையும் முடிச்சிட்டோம். அப்போ இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 பாருங்கள், 2,0. சமன்பாடு 2லேயும் அதே தான். இப்படி எழுதிருங்க. தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து எழுதிக்கிட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நம்ம 2 பக்கமும் சமம் அப்படி நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? என்பது சரிபார்க்கப்பட்டது. இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கணத்தில் உள்ள ஓர் உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது என்ற கூற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கணம் எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2. இனி இதோட உட்கணம் எழுதிக்கலாம். ஏயின் உட்கணம் எழுதிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்போவுமே உள்ள எந்த உறுப்பும் இல்லாமல் பிராக்கெட்டை மட்டும் எழுதிக்கணும். அடுத்த ஒவ்வொரு உறுப்பாக எழுத போகிறோம். முதல் 1 மட்டும் இருக்கட்டு. சரிங்களா? அடுத்த 2 மட்டும் தனியாக எழுதிருங்க. இனி 2 உறுப்பாக சேர்த்து எழுதணும். இங்கே இருக்கிறதே 2 உறுப்பு தான். அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1,2. இப்போ எழுதிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓர் உறுப்பு, அதாவது ஏதாவது ஒரு உறுப்பு. இப்போ 2 எடுத்துக்கலாமா? இது இதோட உட்கணமாக இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், 2 இங்கே இருக்கா, உட்கணத்துலேயும் 2 தனியாக வந்திருக்கு. ஆனால் கொஸ்டினில் அப்படி வராதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓர் உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது. இப்போ 2 இருக்குது, இது இதோட உட்கணமாக அமையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தனியாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ தந்திருக்கக்கூடிய கூற்று தப்பு. அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இந்த கூற்று உண்மை அல்ல. இப்படி எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். n of p of a is equal to 1024, n of a சேர்ப்பு b is equal to 15 மற்றும் n of p of b is equal to 32 எனில் n of a வெட்டு b காண்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்குது. n of a சேர்ப்பு b is equal to n of a கூட்டல் n of b மைனஸ் n of a வெட்டு b. இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதனால் இங்கே கொண்டு வந்துடலாம். மைனஸில் இருக்கிறது இங்கே வந்துன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் n of a வெட்டு b. இங்கே இனி பாக்கி என்னது இருக்குது, n of a கூட்டல் n of b. இனி ப்ளஸ் n of a சேர்ப்பு b. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் n of a சேர்ப்பு b. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இதோட மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை 2 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் n of a கண்டுபிடிக்கலாம். அதுக்கு n of p of a இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன். எழுதிக்கலாம். n of p of a கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதை 2ஓட அடுக்கில் எழுதணும். எப்படின்னா 1024. இதை டா ஃபார்மெட்டில் போட்டு பாருங்கள். இங்கே 2, அப்புறம் 2ஆம் வாய்ப்பாடு. இப்போ இது 2 சேர்த்து எடுத்துக்கோங்க. 10ல் 2 5 வாட்டி இருக்குது. I 2 10. இனி O 2 2, E 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. E 2 4, பாக்கி 1 இது இப்போ 11. அப்போ I 2 10, பாக்கி 1 இது இப்போ 12. R 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2, E 2 4, பாக்கி 1 இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. R 2 12, நான் 2 8. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6, E 2 4.
திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு ஓ 2 2 பாக்கி ஒன்றா. இப்போ பாருங்கள் இது 12 12ல் 2 6 வாட்டி 6 2 12 சரிங்களா. இது வந்து 2. இனி திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு 8 2 16. அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாடு 4 2 8 திரும்பவும் 2 ஈ 2 4 திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு ஓ 2 2 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ சைடில் 2 எத்தனை வாட்டி இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி. அப்போ 2ஓட அடுக்கில் 10ன்னு எழுதிருங்க. இப்போ என் ஆஃப் ஏ இதோட மதிப்பு என்னது, அடுக்கில் என்னது இருக்கோ அதுதான் இதோட மதிப்பு. இதே மாதிரி என் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாமா, அதுக்கு என் ஆஃப் பி ஆஃப் பி அதை யூஸ் பண்ண போகிறேன். என் ஆஃப் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 32. இதையும் 2ஓட அடுக்கில் எழுதணும் சரிங்களா. 32 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக கீழே உள்ளதை எண்ண போகிறோம். எண்ணிக்கலாம் 1 2 3 4 5 5 வாட்டி. அப்போ அடுக்கில் 5. இப்போ என் ஆஃப் பி அடுக்கில் என்னது இருக்குது 5 மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லா மதிப்பையும் இதில் பிரதியிடலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என் ஆஃப் ஏ வெட்டு பி இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, என் ஆஃப் ஏயோட மதிப்பு 10, அடுத்த கூட்டல் என் ஆஃப் பியோட மதிப்பு 5, அப்புறம் மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இதோட மதிப்பு 15. ஓகே, அதை எழுதிக்கலாம். இப்போ 10ஐயும் 5ஐயும் கூட்டினா 15, அப்புறம் மைனஸ் 15. 15லேருந்து 15 கழிச்சா 0. அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்ட என் ஆஃப் ஏ வெட்டு பி இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். வேணா பாக்ஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ அந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். என் ஆஃப் ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு 3 மற்றும் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு 10 எனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி காண்க. இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதோட ஃபார்முலா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. ஞாபகம் வச்சுக்கோங்க, சேர்ப்பை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், வெட்ட ரெண்டாவது எழுதிக்கணும். மதிப்பை பிரதியிடலாம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இதோட மதிப்பு 10ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இதுவும் கொடுத்துட்டாங்க 3. 10லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும் 7. இப்போ நம்ம என் ஆஃப் ஏ டெல்டா பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை கண்டுபிடிக்கலாமா. என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி இங்கே பி இருக்கிறதுனால 2ன்னு எழுதணும். இப்போ இதோட அடுக்கில் என்ன எழுதணும்னா என் ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பை எழுதிக்கணும். அப்போ 7ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்கில் 7, அப்போ 2 7 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ எழுதலாமா. 3 வாட்டி எழுதிட்டேன். இனி 4 5 6 7 7 வாட்டி எழுதிட்டேன். இப்போ பெருக்குங்க. 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 பெருக்குனா 64 64 2 பெருக்குனா 128. அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்ட என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இவ்வளோ தான் அந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏ என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. மேலும் அதில் உள்ள இரு உறுப்புகள் 1,3 மற்றும் 0,2 எனில், அதாவது ஏ கிராஸ் ஏ இதில் 16 உறுப்பு இருக்குது. நீங்கள் நடுவில் பெருக்கல்னா இதை சால்வ் பண்ணும்போது புள்ளிகளாக தான் கிடைக்கும் சரிங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏல 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. 16ல் 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. எனில் ஏயின் உறுப்புகளை காண்க. இப்போ ஏ கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏ கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஏ கிராஸ் ஏ இதில் 16 உறுப்பு, அதாவது 4ஐயும் 4ஐயும் பெருக்குனா தானே 16. அப்போ ஏ கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்கும் 4 உறுப்பு இருக்கும். ஓகே, அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் தந்திருக்கதை எழுதிக்கலாம். ஏ கிராஸ் ஏயின் இரு உறுப்புகள், நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏயோட 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் சரிங்களா. இஸ் ஈக்குவல் டு என்னென்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1,3 அப்புறவு 0,2. இப்போ ஏ கணம் கண்டுபிடிக்கலாமா. இங்கே தந்திருக்கக்கூடிய 2 உறுப்புலையும் இருக்கக்கூடிய 4 எண்கள் வேற வேறையா இருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எடுத்து எழுதிடலாமா. வரிசையாக தான் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 0 சின்ன நம்பர், அடுத்த வந்து 1, அடுத்த 2 3 இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏல வந்து 4 உறுப்பு இருக்கிறதா பார்த்தோம். அதே மாதிரி ஏல 4 உறுப்பு தான் இருக்கு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2 என்னும் நிபந்தனைக்குட்பட்டு அமைந்துள்ள இரு கணங்கள் ஏ கமா பி ஆகும். அதாவது ஏ கணத்தில் 3 உறுப்பு இருக்கும், பி கணத்தில் 2 உறுப்பு சரிங்களா. அப்புறம் எக்ஸ் கமா 1 ஒய் கமா 2 இசட் கமா 1 என்பவை ஏ கிராஸ் பி என்னும் கணத்தில் உள்ள சில உறுப்புகள் எனில், ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ கமா பி கணங்களை காண்க. இப்போ ஏ கணம் பி கணம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஓகே, அதுக்கு ஏ கிராஸ்
பி சில உறுப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏ கிராஸ் பியோட சில உறுப்பு கொடுத்துருக்காங்க. இதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கமா 1, அடுத்த ஒய் கமா 2, அப்புறவு இசட் கமா 1. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கணம் கண்டுபிடிக்கலாம். கணத்துக்கான பிராக்கெட் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், முதல் ஏ இருக்குது. அப்போது கமாக்க முன்னாடி உள்ளது ஏயோட உறுப்பு. பாருங்கள், எக்ஸ் இருக்குது. எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது, ஒரு வாட்டி தான் எழுதணும். அடுத்த ஒய், அடுத்த இசட், இதெல்லாம் ஒரு வாட்டி தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஏ கணத்தில் 3 உறுப்பு இருக்குது. அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. என் ஆஃப் ஏல 3 உறுப்பு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 3 உறுப்பு. இனி பி கணம் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இங்கே 2வது இருக்கிறதுனால கமாக்க அடுத்து இருக்கக்கூடியது பி உறுப்பு. எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இருக்குது, எழுதிருங்க. அடுத்து இங்கே 2 இருக்குது, திரும்பவும் 1, ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. இனி கொஸ்டினை பாருங்க, என் ஆஃப் பியில் 2 உறுப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 உறுப்பு. கொஸ்டினில் கேட்டிருந்த ஏ கணம் பி கணம் கண்டுபிடிச்சிட்டோம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏ கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. எஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ சச் தட் ஏ லெஸ் than பி என்ற கணத்தில் உள்ள இரு உறுப்புகள் -1,2 மற்றும் 0,1 எனில் எஸ்ஸில் உள்ள மீதமுள்ள உறுப்புகளை காண்க. அதாவது எஸ் கொடுத்துருக்காங்க, இதோட 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. இனி மீதம் இருக்கக்கூடிய உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி, இனி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ சச் தட் ஏ லெஸ் than பி. ஓகே, பாருங்க, நம்ம எஸ்ல இருக்கக்கூடிய மீதமுள்ள உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு கண்டிஷன், ஏ லெஸ் than பி, அதாவது ஏயோட மதிப்பு பியோட மதிப்பை விடைக்கும் சின்னதாக இருக்கணும். அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ உறுப்பு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஏ கிராஸ் ஏ இதில் 16 உறுப்பு இருக்கும்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 4ஐயும் பெருக்கினா தானே 16. அப்போ ஏல எத்தனை உறுப்பு இருக்கோ? 4 உறுப்பு. ஓகே, இப்போ எஸ்ஸோட 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன். -1,2, அடுத்த 0,1, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ கணம் கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஏல 4 உறுப்பு இருக்கும்னு. இப்போ பாருங்க, இதில் இருக்கக்கூடிய 4 எண்களும் வெவ்வேறான எண்கள். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ எடுத்து எழுதிக்கலாம். வரிசையாக தான் எழுதணும். ஃபஸ்ட்டு -1 சின்ன நம்பர், அப்புறம் 0, அடுத்த 1, அடுத்த 2, இந்த மாதிரி வரிசையை எழுதிருங்க. இனி நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏக்கு பதில் ஏயோட கணம் -1,0,1,2, அடுத்த நடுவில் கிராஸ். இனி ஏக்கு பதில் திரும்பவும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -1,0,1,2. இப்போ பாருங்க, நடுவில் கிராஸ். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் உறுப்பையும் சேர்த்து எழுதணும். அடுத்து இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பையும் அங்கே இருக்கக்கூடிய 2வது உறுப்பு, அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு அங்கே உள்ள 3வது உறுப்பு, அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு அங்கே இருக்கக்கூடிய 4வது உறுப்பு. இந்த மாதிரி பென்சிலால் மேலே ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எழுதிக்கலாம். -1,-1, அடுத்த -1,0, அப்புறவு -1,1, அடுத்த -1,2. சரிங்களா? அதே மாதிரி இனி 0,-1, 0,0, 0,1, 0,2 எழுதிக்கலாம். 0,-1, 0,0, அடுத்த 0,1, அப்புறம் 0,2. இனி 1,-1, 1,0, 1,1, 1,2 எழுதிக்கலாம். 1,-1, 1,0, 1,1, அப்புறம் 1,2. அடுத்த 2,-1, 2,0, 2,1, 2,2 எழுதிக்கலாம். 2,-1, அப்புறம் 2,0, அடுத்த 2,1, லாஸ்ட் ஆட்டு 2,2. ஓகே, இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஆல்ரெடி 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. -1,2, 0,1, அதை எழுதக்கூடாது. பாருங்க, -1,2, அப்புறம் 0,1, இதை எழுதக்கூடாது. இனி எஸ் கணம் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஏ லெஸ் than பி, அதாவது ஏயோட மதிப்பு பியோட மதிப்பை விடைக்கும் சின்னதாக இருக்கணும். அதாவது கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது ஏ, கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியது பி. அப்போ கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதிப்பு சின்னதாக இருக்கணும், கமாக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பு பெருசாக இருக்கணும். அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, பாருங்க, இங்கே வந்து ரெண்டுமே சேம், அதனால எழுதக்கூடாது. இனி அடுத்த இங்கே வந்து 0 இருக்குது. 0வை விடைக்கும் -1 சின்னது தானே. அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். -1,0, அதாவது கமாக்க முன்னாடி உள்ளது சின்னதாக இருக்கணும். இனி இங்கேயும் அப்படிதான் இருக்குது. 1 விடைக்கும் -1 சின்னது. அப்போ எழுதிக்கலாமா? -1,1. இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இனி 0 வந்து பெருசு, -1 விடைக்கும். இங்கே சேமாக இருக்குது, இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இனி அடுத்த இங்கே 2 விடைக்கும் 0 சின்னது. அப்போ எழுதிக்கலாம். 0,2. அடுத்த 1 வந்து பெருசு, இங்கே 1 பெருசு. இங்கே சேமாக இருக்குது, இங்கே வந்து 2 விடைக்கும் 1 சின்னது. அப்போ எழுதிக்கலாம். 1,2. அடுத்த இங்கே வந்து பெருசு தான், இங்கேயும் பெருசு, இங்கேயும் பெருசு, இங்கேயும் பெருசு. அப்போ இவ்வளோ தான் வரும்.
அப்போ எஸ் கணத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இவ்வளோதான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.